இந்தியன் டாய்லெட்டா வெஸ்டர்ன் டாய்லெட்டா எது பெஸ்ட்? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வரும். கடனில்லா வாழ்க்கை ஆனந்தம், அதுலயும் ஒவ்வொருவரும் தீர்த்தையாக வேண்டிய முக்கிய கடன் காலை கடன். காலை நேரத்துல வயக்காட்டு பக்கமும் ஆற்றங்கரை பக்கமும் ஒதுங்க வேண்டிய ப்ராப்ளம் இன்னைக்கு பெரும்பாலும் இல்ல. பல வீடுகள்ல கழிப்பற வசதி வந்துருச்சு. எங்க வீட்டுல வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குன்னு பெருமையா சொல்றவங்களும் இருக்காங்க. ட்ரெயின், சினிமா, தியேட்டர், மால்ஸ் எல்லா பொது இடங்கள்லயும் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருச்சு. சொல்ல போனா அதிக அளவுல யூஸ் பண்ணப்படுறது இந்த டாய்லெட்ஸ் தான். வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் யூஸ் பண்றது எந்த அளவுக்கு ஹெல்த்தியானது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், மனிதர்களோட இயல்பான ஸ்குவாட்டிங் மெத்தட், அதாவது குத்த வச்சு உட்கார்றது, இந்த பொசிஷன்ல டாய்லெட் போறது தான் பெஸ்ட்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஏன்? மனிதன் பூமிக்கு வந்த நாள்ல இருந்த அன்றாட கடனை தீர்க்கும் முறை இப்படித்தான். கருவில இருக்கிறப்போ குழந்தை கூட இந்த நிலையில தான் இருக்கும். இந்த நிலையில உட்கார்றதுனால மனிதர்களுக்கு கிடைக்கிற நன்மைகள், குடல் நோய்கள், மலச்சிக்கல், இடுப்பு தசை வருவதை தடுக்கலாம் அப்படின்றது தான். ஆயுர்வேதத்துல இப்படி அமரக்கூடிய நிலைக்கு மலாசனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அமர்ந்தா மலம் வெளியேறது ஈஸியா நடக்கும். மலாசனத்துல ஸ்குவாட்டிங் மெத்தட்ல உட்கார்றது மூலமா இடுப்பு, மூட்டுகள் ஆரோக்கியமாகும். மலாசனத்தப்போ கொடுக்கப்படுற அழுத்தத்தால தசைகள் வலிமையடையும், மூல நோய் வராம தடுக்கிறதும் சாத்தியம். சரி, இனி வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட்டுக்கு வருவோம். இது கண்டுபிடிக்கப்பட்டது 16ஆம் நூற்றாண்டுல. ஆரம்பத்துல இதுக்கான மாதிரி வடிவமே கொஞ்சம் வேடிக்கையா தான் இருந்துச்சு. ஒரு சிம்மாசனத்துல ஒரு பெண்ணோ ஆணோ உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. ஆனா விற்பனையில பெருசா இடம் பெறலன்னு சொல்லலாம். ராயல்டி அதனால அதிக விலைன்னு மக்கள் கொஞ்சம் வெஸ்டர்ன் டாய்லெட் பக்கம் போகாம தள்ளியே நின்னாங்க. ஆனா அடுத்த சில நூற்றாண்டுகளே மெல்ல மெல்ல ஐரோப்பா, அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள்ல ஆழமா இன்க்ளூட் ஆகிடுச்சு இந்த ஸ்டைல். புழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வழக்கமான ஒண்ணா மாறிடுச்சு. சில 10 வருடங்களா மேற்கத்திய நாடுகள்ல குடல் சம்பந்தமான அப்பெண்டிசைட்டிஸ், மலச்சிக்கல், மூல நோய், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் மாதிரி நோய்கள் பரவலானதுக்கு காரணம் அவங்களோட உணவு மற்றும் வாழ்வியல் முறை. இதை தொடர்ந்து ரிசர்ச் பண்ண விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் இந்த நோய்களுக்கு முக்கிய காரணமா ஒன்ன கண்டுபிடிச்சாங்க. அது வெஸ்டர்ன் டாய்லெட். அதாவது வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட்ல உட்கார்ந்து மலம் கழிக்கிறது மனித உடல் அமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயே இதை அவாய்ட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கறாங்க. இதுக்கு அகைனஸ்டா இருக்கிறது நம்ம பழைய ஸ்டைல் ஸ்குவாட்டிங் மெத்தட், காலை கடனை கழிக்கக்கூடிய முறை. இந்தியன் டாய்லெட் நல்லது. ஏன்? நம்ம பாடியில இருந்து வெளியேறும் மலக்கழிவுகளோட நிலை மலக்குடலுக்கும் ஆசனவாய்க்கும் இடையே இருக்க வளைவு பொறுத்து இருக்கு. நாம நின்னுட்டு இருக்கப்போ 90 டிகிரியில இருக்க ஆனோரெக்டல் கோணம் அப்படின்ற இந்த வளைவோட விரிவு மலக்குடலுக்கு மேல் நோக்கி அழுத்தம் கொடுத்து மலம் வெளியேறாம வச்சிருக்கும். ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல உட்கார்றப்போ இந்த வளைவு சீராகும். தோட்ட குழாயில இருந்து தண்ணி வெளியேறப்போ குழாயில இருக்க முறுக்குத்தன்மை எப்படி வளைவில்லாம நேர்த்தன்மைக்கு வருதோ அதே மாதிரி ஸ்குவாட்டிங் பொசிஷன் நம்ம மலக்குடலோட வளைவை நேராக்கி மலம் வெளியேற ஈஸியா இருக்கும். சோ வெஸ்டர்ன் டாய்லெட் வேலைக்காகாது. நம்ம இந்தியன் டாய்லெட் மெத்தட் தான் காலை கடனை கழிக்க சிறந்தது. கர்ப்ப காலங்கள்ல அதிகமான பாடி வெயிட்டாலையும் மூல நோய் வரலாம். அடிவயிற்றுல கொடுக்கப்படுற அழுத்தத்தால மலக்குடல் பாதிக்கப்பட்டு மலக்குடல் வழியா ரத்தம் கசிய வாய்ப்பும் இருக்கு. அதனால ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல மலம் கழிக்கிறப்போ வயிற்று பகுதியில அழுத்தம் குறையும், அதோடு மலம் கழிக்கிறதும் ஈஸியா இருக்கும். எங்களுக்கு வேற வழியே இல்ல, வெஸ்டர்ன் டாய்லெட் வசதி தான் இருக்குன்னு சொல்றவங்க ஒண்ணு பண்ணலாம். கால்களுக்கு கீழே முக்கால்ல இருந்து 1 அடி உயர ஸ்டூல் போட்டு அதுல கால் வச்சு மலம் கழிக்கலாம். ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்னாவும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.